ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 106 அதிகாரம் 5 வசனம். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். பாருங்களேன் பிரியமானவர்களே, இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை என்ன வருதுமா? உங்களுடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். என்னை நினைத்து, உங்களை நினைக்கிறதுக்கு ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க, உங்களுடைய மற்ற ஜனங்கள், உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய சொந்தக்காரரோ, உங்களுடைய உற்றார் உறவினர்களோ ஒருவரும் இல்லாம போனால், ஆனா கர்த்தர் சொல்லுற காரியம், அவர் உங்களை நினைத்து ரட்சிப்பை கொண்டு வருகிற தேவனாய் காண, ரட்சிப்பின் நிமித்தம், ரட்சிப்பினால் உங்களை சந்திக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று சொல்லும்போது, அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து சில சம்பவங்களையும் சில காரியங்களை பார்த்துவிட்டு பிறகு அவர் எப்படி சந்திக்கிறார் என்பதை குறித்து நாம் பின்வரும் நாட்களிலே பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு எடுத்து வாசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 6 அதிகாரம் 36 வசனம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலர்களை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பாருங்களேன், சொல்றான். இப்போ இந்த காலகட்டத்துல எப்படி கிதியோனை போல அநேக ஊழியக்காரர்கள், அநேக தெய்வதாசர்கள், இந்த காலகட்டத்துல அநேக கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அல்லது நான் இங்க வந்தனா, நான் ரட்சிப்புக்குள்ள வந்தனா கர்த்தர் இதை செய்வாரா சொல்லி அவர்கிட்டயே டிமாண்ட் பேசுறாங்க, அவர்கிட்டயே பிசினஸ் பேசுறாங்க. ஆண்டவரே, நான் வருவேன், உங்களுடைய ஜனத்தை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவேன், எனக்கு நீங்க என்ன செய்வீங்க? இந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அல்ல, கர்த்தருக்காக மாத்திரம் ஊழியம் செய்து தன் ஜீவனை விட்டவர்கள் அநேக பரிசுத்தவான்கள். கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் முதல் காரியம் என்று சொல்லி, முதலாவது அவர் தான் என்னுடைய ராஜ்யம், முதலாவது அவர் தான் என்னுடைய நீதி என்று சொல்லி வாழ்ந்த காலகட்டத்தில் தேவ தாசுகளை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறவர்கள், முதல்ல நான் வந்தனா, ரட்சிப்புக்குள்ள வந்தனா நீங்க என்ன செய்வேன்? நீங்க விசுவாசிகள் முதற்கொண்டு ஊழியக்காரர்கள் வரைக்கும் எல்லாருமே அப்படித்தான் கர்த்தர்கிட்ட டிமாண்ட் பேசுறாங்க. நம்ம கிதியோன், வேதத்துல கிதியோன் பேசுகிறது போல அவர்களிடத்துல டிமாண்ட் பேசுறார். அவர் டிமாண்ட் பேசுறவங்கள அல்லது பிசினஸ் பேசுறவங்கள அவர் எதிர்பார்க்கல. அவருக்காக தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறவர்கள் தான் கர்த்தர் விரும்புகிறார். அவருக்காக எல்லாவற்றையும் பவுலை போல இழக்கிறவர்களை தான் அவர் விரும்புகிறார். இந்த காலத்துல ஒரு குடும்பத்தை இழக்க மாட்டோம், பிள்ளைகளை இழக்க மாட்டோம், ஒரு கணவனை இழக்க மாட்டோம், ஒரு மனைவி இழக்க மாட்டாங்க, இணைஜன பந்துக்களை இழக்க மாட்டாங்க. கர்த்தர் இங்க கடந்து போன்னு சொன்னா எதையும் இழக்க மாட்டாங்க. ஆனா பவுல் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து சொல்லுகிற கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எதையும் செய்ய முடியலன்னு நினைக்க கூடாது. கர்த்தர் செய்வார். கர்த்தருக்காக எதையெல்லாம் இழக்கிறோம், அதனால கர்த்தர் திரும்ப தருவார். அதனாலதான் சொல்வார் அவரு, எனக்காக என் நாமத்து நிமித்தம் தன் குடும்பத்தை இழந்து போகிறவன், என் நிமித்தம் தன் நிலத்தை இழந்து போகிறவன், என் நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போகிறவன், அவன் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் அவர்களை பெற்றுக்கொள்வான். அவரோட சொல்லியிருக்காரு, மறுமையிலோடு பெற்றுக்கொள்வான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அவன் தன் ஜீவனை பெற்றுக்கொள்வான். அவருக்காக நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன இழந்திருக்கிறீங்க? இல்ல அவருக்காக நான் இந்த காரியங்களை விட்டு விட்டேன், இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்காக என்னத்தை இழந்திருக்கிறீங்க? பிரியமானவர்களே, அதுதான் கிதியோன் சொல்ற காரியம். இந்த காரியத்தை வாசிங்களேன். 6:36 தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால்
இதோ இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை ம் களத்திலே போடுகிறேன். காலத்துல போடுகிறது பாருங்க. அந்த பிசினஸ் டேக்ல அவன் பேசுறான், பிசினஸ் காரியங்கள பேசுறான். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் மட்டுமல்ல, அநேக விசுவாசிகள் அப்படியா, நான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்வார், இப்படிதான் வராங்க. யாருமே இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தின் தேவனை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்காக யாரும் வரல. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா எனக்கு என்ன செய்வார், அவர் அதெல்லாம் சொல்ல. அவர் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இது முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சங்கீதக்காரன் சொல்லும் போது, ஜீவனோடு நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நன்மையும் கிருபையும் தொடரும். அப்போ அவர் சொல்ற காரியம் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியும் தேடு, அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒண்ணும் இல்லைங்க, உலகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவித்தின் காரியம், ஆசீர்வாதம் எல்லாமே கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். ஒன்னு கொடுக்காதுன்னு சொல்ல வரல, எல்லாம் கொடுக்கப்படும். ஆனா அவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு துதியோடும் அவரை நீங்கள் துதிக்கும் போது, சேவிக்கும் போது, அவரை தேடும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று அவருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிங்களே, சங்கீத புஸ்தகம் 44 அதிகாரம் 1 வசனம். இதனால ஒருவேளை உன்னை கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் சொன்னார். கர்த்தர் ஒருவேளை உங்களை ரட்சிப்புல கொண்டு வந்து போனார். நீங்களாம் நினைக்காதீங்க, நான் தான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன், நான் தான் என்னோட பலத்தினால வந்தேன், நான் தான் என்னோட புய பலத்தினால ஓடி வந்தேன், அவராவது என்னை ரட்சிப்புல கொண்டு வருதாவது. அவர் கொண்டு வரலங்க, நானே ரட்சிக்கப்பட்டேன். இவங்க இந்த பிரதர் சொன்னாரு, இந்த சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நானே தான் மனசு வந்து இந்த ரட்சிப்புல கடந்து வந்தவரை வச்சு ஏசு கிறிஸ்துலாம் என்ன ரட்சிக்கலுங்க அப்படின்னா சொல்றாருங்க. அதாவது சொல்றாரு, உன்னுடைய புயத்தினாலே, உன்னுடைய பலத்தினாலே இல்ல, என்னோட ரட்சிப்பினாலதான் நீங்க ரட்சிப்புல கடந்து வந்தேன்னு அவர் அழகா அருமை சொல்ற. எடுத்து வாசிக்கல 44 அதிகாரம் 1 வசனம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரே, கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியா. பாருங்களேன் பிரியமானவர்களே, உங்களுடைய புயம், உங்களுடைய பட்டயம், உங்களுடைய பட்டயம் சொன்னால் உங்களுடைய நாவின் வார்த்தைகள் ஒன்றும் உங்களை ரட்சிப்புள்ள கொண்டு வரவில்லை. நான் தான் ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு அவர் தாமே முன் வந்தார் உன்னை ரட்சிக்கும்படிக்காக. அவர் தாமே முன் வந்து உன்னை அழைத்து உன்னை வழி நடத்தி கொண்டு வந்தார். ரட்சிப்புள்ள இந்த ஆத்மா வரணும், ரட்சிப்புள்ள இந்த குடும்பம் வரணும், ரட்சிப்புக்குள்ள தெய்வ பரலோகத்துக்குள்ள நீங்க வரணும்னு அவர் நியமிச்சாருன்னா யாராலும் தடை செய்ய முடியாது. நீங்க வரணும்னு நினைச்சிட்டாருன்னா, அவர் நினைத்து விட்டால் உங்களால கூட தடை பண்ண முடியாது. கண்டிப்பா ரட்சிப்புல வந்தே ஆகணும். பிரியமானவர்களே, வாசிங்களே கண்டினியூவா. உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் பிரகாசம். பாருங்களேன், அவருடைய புயம், அவருடைய வலது கரம், அவருடைய முகத்தின் பிரகாசம். நல்ல கவனில, அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மேல் பட்டதினால் நீங்களும் உங்கள் குடும்பமும் முழுவதுமாய் ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்தீர்கள். யாரும் சொல்ல முடியாது, நான் தான் என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த பெருமையா சொல்ல முடியாது. இவர் இந்த ஊழியக்காரர் வரலன்னா, இந்த ஊழியக்காரர் இல்லைன்னா என் குடும்பத்தை நானே நடத்திப்பேன். நிறைய பேர் வீட்டுல தானாவே எப்போ கொரோனா சீசன் வந்துட்டு ஆனது அவங்க வீட்டுல அவங்க நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. சும்மா ஒரு 2 பேர் அந்த பாஸ்டர் கிடக்குறாரு, அவர் கிடக்குறாரு. எனக்கு நான் பைபிள் படிக்க தெரியாதா, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா, எனக்கு ஊழியம் பண்ண தெரியாதா, எனக்கு தெரியாத அவர் தெரிய போகுது. பெரியமானவர்களே, பிள்ளைங்க இருக்க
பாஸ்டரை குறிச்சு தவறா பேசாதீங்க. ஊழியக்காரர்கள் தவறா பேசாதீங்க. பிள்ளைங்க எதற்கு ஊழியக்காரர்களை குறித்து தவறாய் பேசினா பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் நாசமா போகும். தர வச்சு ஊழியக்காரருடைய வாழ்க்கை இல்ல. ஊழியக்காரர்கள் இன்னும் கர்த்தருக்குள் வளர்ந்தே தருவார்கள். இன்னும் கர்த்தருக்குள் அவர்கள் முதிர்ச்சியடைவார்கள். இன்னும் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள், கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள், கர்த்தருடைய மகிமைக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள், கர்த்தருடைய பிரசங்கத்துக்குள், கர்த்தருடைய வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொண்டு அதை ஜனங்களை பிரசங்கிக்கிறதுக்கு அவர்கள் இன்னும் முதிர்ச்சி அடைவார்கள். இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்து முன்னேறுவாங்க. தவறச்சு ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிற பிள்ளைகள் தாறுமாறாய் அவர் வாழ்க்கை தாறுமாறா போகும். பெரியமானவர்கள், இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியான பேசுகிற காரியம் பிள்ளைகளுக்கு நடுவில், குடும்பத்தை நடுவில், பிள்ளைகள் மத்தியில இந்த ஊழியக்கார பத்தி எனக்கு தெரியும், இவர் செய்யற காரியம் பத்தி தெரியும், இவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார் சொல்லி பிள்ளைகளுக்கு மத்தியில, பிள்ளைகள் நடுவுல அந்த ஊழியக்காரங்களை தவறுதலாய் பேசுவதை முதலாவது நிறுத்துங்கள். காரணம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் ஓடி போகும். நீங்க பேசுற பேச்சினாலே அந்த பாஸ்டரே இப்படி இருந்தாரா, அப்ப நான் இருக்கிறது என்ன சொல்லி நீங்களே உங்க பிள்ளைகளை தவறுதலான வழியில் நடத்துவீங்க. அவர் கனப்படுத்த நீ கனப்படுத்து, அவங்க தான் ஒண்ணு கனப்படுத்தல, எதுக்கு நீ கனப்படுத்துற அப்படி சொல்லும் போது அவரு பாஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ணு அவரே கண்டுக்காம போறாரு. அப்ப நீ எதுக்கு கனப்படுத்துற, நீ எதுக்கு கண்டுக்காம, நீ செய்யாத கூட. நீ சொன்ன ஏத்துக்கல, ஆமா ஏத்துக்கலதான். நீ சொன்ன ஒரு முறை 2 முறை சொல்லுவாங்க, தம்பி வந்தா ஊழியர்கள் வந்தா கனப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஏன்னா அவர் கூட ஆவியானவர் வராரு, ஏன்னா அவர் கூட அப்பாவுடைய அபிஷேகம் வருது. அபிஷேகம் பெற்ற முன்பாக உங்களை தாழ்த்தி சாஸ்தாம விழ சொல்லல, ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட், வாய்களை விரிவாய்த்த சொல்லுங்க, உன் வாயை விரிவாய்த்தர அப்போது நன்மையால் நிரப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வாயை விரிவா, அதுக்கு மட்டும் ஆசிரியருக்கு மட்டும் வாயை தரக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் வாயை விரிவா திறக்கணும். அப்படி சொல்லும் போது கர்த்தரை கனம் பண்ணீங்க, கர்த்தரை கனம் பண்ணீங்க, கனம் பண்ணுகிறதுல முந்தி கொடுங்கன்றாரு. பிரைஸ் தி லார்ட், இல்லைன்னா ஸ்தோத்திரம் பிரதர், இல்ல ஸ்தோத்திரம் பாஸ்டர் சொல்லு, தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம் ஐயா சொல்லு, தப்பு கிடையாது. கையெழுத்து ஸ்தோத்திரம் சொல்லு. நீ யாரை கனப்படுத்துற, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியான கனப்படுத்துற, அந்த மனுஷனை பெற்றுக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்துற. இது இன்னைக்கு உங்களை பார்த்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை தான் சொல்றேன். எத்தனை முறை சொல்லி தருவாங்க, குழந்தைக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. மீறி அதை செய்யறன்னா நீ என்னதான் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீ இப்படிதான் தெரிஞ்சு போச்சு. அந்த 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 மாடு அப்படிதான், மழை பெஞ்சாலும் சரி வெயில் வச்சாலும் சரி அந்த மாடு சொரணை கெட்டு போய் தான் இருக்கும். அதனால அது நம்ம என்னதான் ஆறு நடிச்சா கூட, ஆறு நடிக்கிறது 10 முறை சொல்றதுன்னு அர்த்தம். 10 முறை சொன்னா அது கீழ்படியெல்லாம் விட்டுருவாங்க, எக்கட கட்டு போனா விட்டுருவாங்க. ஆனா அதே தாய் தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, இந்த பாஸ்டருக்கு நீ கனப்படுத்துறத பண்ண மாட்டார்ல, விட்டுடு, அவரை பத்தி அதுதான் தெரியும் சொல்லும் போது அதன் நிமித்தம் நீங்க நினைக்கிறீங்க உங்க பிள்ளைங்க பார்வைக்கு, உங்க கணவருடைய பார்வைக்கு, உங்க மனைவியோட பார்வைக்கு, உங்க சொந்தக்கார பார்வைக்கு ஊழியக்காரன் தவறா தெரியலாம், தவறா பேசுவீங்க. நீங்க பேசுனது அவங்களுக்குலாம் தவறா தெரியலாம். ஆனா ஒண்ணு நிச்சயங்க, எந்த ஊழியக்கார் உங்க பார்வைக்கு தவறா தெரியுறாரோ அதே ஊழியக்கார் தேவனுடைய பார்வையில கனம் பெற்றுக்கிறாங்க. எந்த ஊழியக்கார் உங்களுடைய பார்வைக்கு கனவீனமா இருக்கிறாங்க, உங்க பிள்ளையோட பார்வைக்கு நாசமா போயிருக்காரு, அவர் மோசமான பாசம் சொல்றீங்களோ அதே ஊழியக்காரர் தேவனுடைய பார்வையில அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, வரங்களை பெற்றிருக்கிறாங்க, கிருபையை பெற்றிருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிற தேவ தாசர்கள் இருக்கிறாங்க. கனவீனப்படுத்தாதீங்க. அத நிமித்தம் அவங்களை எந்த அளவுக்கு பிள்ளைங்க மத்தியில நீங்க கனவீனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கை தாறுமாற போகும். விசேஷமா என்ன சொல்ல போனா, பிள்ளைகளோட வாழ்க்கை தாறுமாற போகிறது இல்லை. பிள்ளைகள் உலகத்துக்குரிய காரியங்கள் ஓடுவாங்க, பிள்ளைகள் மாம்ச காரியங்கள் ஓடுவாங்க, பிள்ளைகள் இச்சையின் காரணம் ஓடுவாங்க, பிள்ளைகள் உலக பிரகாரமான பிசாசு பிடியில மாட்டிக்கொள்வாங்க. எந்த அளவுக்கு ஊழியக்காரர்களை தலைவரை பேசுறீங்களோ அந்த அளவுக்கு எப்பவுமே ஊழியக்காரர்களை பேசணும்னா தனிப்பட்ட முறையில பாஸ்டர் ஐயா இப்படி இருக்குது ஐயா, உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஒரு அபிப்பிராயம் இல்லை, நீங்க இப்படி இருந்தீங்களே, உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படி இருந்தது எனக்கு, அதனால நான் தவறுதலா பேசிட்டேன், என் பிள்ளைங்க மத்தியில தயவுசெய்து மன்னிச்சிருங்க சொல்லிட்டு
மன்னிப்பு கேட்டு ஊழியக்காரங்களை கனப்படுத்தி பாருங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். கனவீனம் அல்ல, கனப்படுத்துவார். அதனால சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். ஜெபத்துல ஊழியத்துல மட்டுமில்ல, ஜெபத்துல வேத வாசிப்பில் மட்டுமில்ல, ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறதிலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற அர்த்தமா இருக்குது. முதல்ல தெரிஞ்சுங்க. பிள்ளைகள் மத்தியில சொல்லி 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 தவறுதல சொல்லி சொல்லி வளர்த்ததுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறா போகும். பிள்ளைகளுடைய குணாதிசயம் தாறுமாறா போகும். உன் கடைசியில நீயே இப்படி வைக்கிறேன்னு சொல்லி பிள்ளைங்க தாய் தகப்பனே மதிக்க மாட்டாங்க. வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறிடும் வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கை. பிள்ளைங்க வாழ்க்கை தாறுமாறா ஆக்கிடாதீங்க பிரியமானவர்களே. அடுத்ததாக அடுத்த வார்த்தை நீங்க வாசிங்க பார்ப்போம். நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே சத்துருக்களை விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவரை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். 6ஆம் வசனம் வாசிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. என் வில்லை நான் நம்பேன் அப்படின்னா, வில்லு ஒரு பிள்ளைக்கு அடையாளமா வைத்திருக்கிறார் கர்த்தர். பிதாவாகிய தேவன் ஒரு பிள்ளைக்கு அடையாளமா வைத்திருக்கிறார். அந்த வில்லை பார்த்துதான் நோவாவின் நாட்களிலே அந்த வில்லை பார்த்துதான் அவர் இனி பூமி மேல் தண்ணீரை கொண்டு வந்து ஜனங்களை சங்கரிப்பது இல்லை சொன்னார். அதே போலதான் அந்த வில், உடன்படிக்கை வில், அந்த வானவில் அந்த வானத்துல வந்து தோன்றும் போதெல்லாம் அவர் நினைவாய் அவர் பூமியின் மேல் தண்ணீர் வராபடிக்கு அவர் என்ன பண்ண, அடிக்க மாட்டார், அவர் சங்கரிக்க மாட்டார். நோ கொடுத்த வாக்குத்தத்தம் அது. அதே போலதான் வில்லாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது அந்த வில்லை நினைத்து, அந்த வில்லாகிய அந்த தன்னுடைய சொந்த குமாரன் நினைத்து ஜனங்களை தம்முடைய கோபத்தின் அக்னியாலே அவர் அழிக்காமல் அமைதியாய் காணப்படுகிறார். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் வில்லாய் கொடுக்கப்பட்டது வானத்தின் வில், புதிய ஏற்பாட்டிலே வில்லாய் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு சொந்த குமாரனை கொடுத்தார். அதனால தான் அந்த வில் நினைவுபடுத்தும் போதெல்லாம், இயேசு கிறிஸ்துவை அவர் நினைக்கும் போதெல்லாம் உங்களை அமைதியாக வைத்து விடுகிறார். போ, என் பிள்ளைக்காக, இந்த வில் என்ற பிள்ளைக்காக உன்னை மன்னித்து விடுகிறேன் போ அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு அமைய விட்டுறாரு. அதுதான் அந்த ரட்சிப்பு. உங்ககிட்ட வருது பாருங்க, அதான் ரட்சிப்பு. எப்படியும் உங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி அதை நினைக்கிறாரு பாருங்க, அதான் ரட்சிப்பு. பிரியமானது, அடுத்த வசனம் தான் நான் சொல்றேன், எடுத்து வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் நான் காத்திருப்பேன். அவரை நோக்கி நம்ம காத்திருக்கிறதுக்காக அந்த ரட்சிப்பு அவரிடத்துல மட்டும்தான் வரும். இந்த ரட்சிப்பு எப்படி வரும் தெரியுமா? எப்போது இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று சொல்லி அந்த சத்தியத்தை அறிவிக்கிறார்களோ, அந்த சத்தியத்தை நிமித்தம் ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பின் நிமித்தம் பரிசுத்த ஆவியினர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு சொந்த ரட்சகராய் கடந்து வருகிறார். உங்கள் உள்ளத்திலே வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ரட்சிப்புள்ள கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 116ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்க. இந்த ரட்சிப்பு வரும்போது, இந்த ரட்சிப்பாகப்பட்டது வரும்போது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்களேன், கர்த்தர் ஒவ்வொருத்துக்கும் ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்திருக்காரு. அந்த ரட்சிப்பின் பாத்திரம் விசேஷமானது, உதாசீனப்படுத்திடாதீங்க. அந்த ரட்சிப்பு இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கேட்டு பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சுன்னு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் பிறக்கும் போதே பான் கிறிஸ்டியன் கிடையாது. ரட்சிப்பு அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பின் பாத்திரம் விசேஷமானது. முடிவு வரைந்தும் ரட்சிக்கப்படுகிற நிலை நிற்பான் கடைசி வரைக்கும். எப்போ திரும்ப கடைசி வரைக்கும்? அவர் வந்து போறது இல்ல, நீ மரணத்தின் தருவாயில மரணம் நெருங்கி கல்லறைக்கு உள்ள போற வரைக்கும் உன்னோட ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அதுதான் எதிர்பார்க்கிறாரு. அந்த ரட்சிப்பினாலே நீ முடிவு பறைந்து நிலைத்து நிற்கும் போதுதான் அதுதான் நிலையான ரட்சிப்பு.
நீ ரட்சிக்கப்பட்டு இயேசு சொந்த அரசியல் ஏற்றுக்கொண்ட. இன்னைக்கு அநேக மற்ற மதத்தினர் கூட இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஐயோ நான் இந்த கடவுளையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நேசிக்கிறதுனால அவங்க ஏற்றுக்கொள்ளா இல்லை, முடிவு வரியந்தும் நிலை நிற்கப்படுகிறவனை ரட்சிக்கப்படுவான். முடிவு வந்து நிலை நிற்கணும். அந்த ரட்சிப்பு நினைச்சு நின்று அதுக்காக தான் கர்த்தர் வந்து அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை உங்க கையில கொண்டு கொடுத்துக்கிறாரு. உங்க கையில அந்த ரட்சிப்பின் பாத்திரம் கொடுப்பதற்காகவே அவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடிவு உதவி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தமுடி அல்ல உங்களுடைய சித்தமுடி ஆக கடவுள் அன்னைக்கு சொன்னாரு. அதை பிதா பார்த்துட்டு இந்த பாத்திரத்தை நீக்க மாட்டேன், இந்த பாத்திரத்தை நீக்கணும்னா ரட்சிப்பின் பாத்திரம் என் பிள்ளைகளுக்கு போகாது, அதனால இந்த பாத்திரத்தை நீ குடி, இந்த பாத்திரத்தை அந்த பிள்ளைகள் சந்தோஷமா அனுபவிக்கணும்னு சொல்லி நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நம்மை களி கூறும்படியாக வைத்தார். சங்கீதக்காரன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நாங்கள் களி கூறுவோம், உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். அநேக வசனங்கள் உண்டு, உங்களுடைய ரட்சிப்பினாலே நாங்கள் மகிமை அடைகிறோம். அநேக வசனங்களை எடுக்கணும்னு எடுக்கலாம், இல்ல ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தர் சித்தமா எடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாருங்களேன், இந்த காரியங்களை சொல்லும் போது சங்கீதம் 116:13 சொல்லும் போது அவர் சொல்ற காரியம் அதுதான். ரட்சிப்பினாலே நம்மை அவர் நேசிக்கிற தேவனை காணப்படுகிறார். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்துக்கொண்டு ரட்சகாமை தொழுது கொள்ளுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க வரணும். அவர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்லை, ஞானசானம் எடுத்தது பெருசு இல்லை, அபிஷேகம் பெற்றது பெருசு இல்லை, சத்திய வசந்த வளர்றது பெருசு இல்லை, சபையில உட்கார்ந்து தெய்வ செய்தியை கேட்கறது பெருசு இல்லை, நீங்க தினமும் பைபிள் படிக்கிறது பெருசு இல்லை, நீங்க வேத வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்றது பெருசு இல்லை, நீங்க ஜெபிக்கிறது பெருசு இல்லை. உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரம் சரியா வைத்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்காக அவர் நோக்கி, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், 10 வருஷம் ஆச்சு, ஆனால் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை ரட்சிப்புகள் வழிநடத்த சொல்லி இருக்கிறீங்களா? நான் பெற்ற ரட்சிப்பு என்னை விட்டு கடந்து போகாதபடிக்கு எனக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை கொடுத்து எனக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் நிரப்பும் என்று சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி சொல்லும் போது கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைத்து நிற்பீங்க. அடுத்த வசனத்துக்குள்ள கடன் செல்வோம். சங்கீத புஸ்தகம் 117 அதிகாரம் 119 அதிகாரம் 174 வசனம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. பாருங்க, இந்த வேத வசனம் தான், இந்த வேத புஸ்தகம் முழுவதும் உன்னுடைய ரட்சிப்பை குறித்து அழகா தெல்ல தெளிவா போட்டு வச்சிருக்கிறார். அப்படியே ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிற. உன் ரட்சிப்பு எப்படி இருக்கும்? உன் ரட்சிப்பு உனக்கு வந்த உடனே நீ எப்படி இருப்ப? நீ இந்த ரட்சிப்பு வருத்தம்னு நீ எப்படி இருந்த? ரட்சிப்பு வந்ததுக்கு பிறகு நீ எப்படி மாறி இருக்கிற? இந்த ரட்சிப்பு கிடைச்ச பிறகு அந்த ரட்சிப்பு வந்து உன்னை எப்படிலாம் வழி நடத்துது? இந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு எப்படி பரலோகத்துக்கு வர முடியும் சொல்லி தனித்தனியா வசனங்களை பரிசுத்தவான்கள் நிமித்தம் எழுதி அருமையா வைத்திருக்கிறார். அதை எடுத்து நம்ம வாசிக்கிறது பெருசில்ல பிரியமானவர்களே, அதை எடுத்து அதை மட்டும் நடக்கிறது தான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு நோக்கமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. இந்த ரட்சிப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு மகிமை கொடுக்கிற ரட்சிப்பா இருக்கும். மறுபடியும் வசந்த வாசிங்களேன் 174. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன், உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அவருடைய வேதம் மன மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்கிறேன்னா தினமும் நீங்க வேதத்தை வாசிக்கணுங்க. நீங்க தினமும் வேதத்தை வாசிக்க தினமும் வேதத்தை காலை இரவு வாசிக்க பிரியமானவருடைய ரட்சிப்பு உங்களுக்குள்ளாக ஒரு ஊற்றாய் பெருகெடுத்து ஓடி வரும். அதனால்தான் சொல்லும் போது நீங்க ரட்சிப்பின் ஊற்றிலே வந்து மொண்டு கொள்வீர்கள் சொல்லி வசனத்தை கத்த வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை சும்மா விட மாட்டார். உங்கள் நிமித்தம் அநேக ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாத ரட்சிப்பின் கனியை கத்த கொடுக்க விரும்புவார். ரட்சிப்பின் கனி உங்கள் நிமித்தம் அநேக ரட்சிப்புகளை கடந்து வருவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் கடன் செல்வோம். சங்கீத புஸ்தகம் 118 அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். நீதிமானுடைய கூடாரங்களில் ஆமென். பாருங்களேன், நீதிமானுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்படின்னா நல்ல கவனியில இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம்
நீதிமானுடைய கூடாரத்துல மாத்திரம்தான் காணப்படும். அப்ப துன்மார்க்கனுடைய கூடாரம் வராதா? வராது. ஏன் தெரியுமா? நீ எப்போ ரட்சிக்கப்பட்டியோ அப்பவே மன மகிழ்ச்சி வந்துடும். இந்த கம்பீர சத்தம் எங்க வரும் தெரியுமா? நீதிமான்களாய் வாழ கர்த்தர் உங்களை ரட்சிப்புல கொண்டு வந்த பிறகு நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறீர்கள். அந்த நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிற நபர்கள் தினமும் தேவனை துதிக்கும் போது அந்த துதியாகப்பட்டது ரட்சிப்பின் கம்பீர சத்தமாய் காணப்படும். ரட்சிப்பின் கம்பீர சத்தமாய் மாறுகிற காணப்படுகிற அந்த ஒவ்வொரு சத்தமும் பரலோகத்தை எட்டினதாய் காணப்படும். ரட்சிப்புல வரல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மாட்டிக்கொண்டிருக்கும் போது ரட்சிப்பின் சத்தம் கேட்கல. இதுல இருந்து எங்களை விடுவிக்க யாராலும் கூடுமா என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த கண்ணீரின் சத்தமும் மனமடிவின் சத்தமும் அந்த அங்கலாய்ப்பின் சத்தமும் அவர்களுடைய கண்ணீரின் சத்தம் பரலோகத்தில் எட்டினது. எங்களை விடுவிக்க யாராலும் வர மாட்டார்களே. அதனால்தான் மோசே என்ற ஒரு ரட்சகனை எழுப்பி கர்த்தர் அனுப்பினார். என்ன கால தாமதமாகல, முன்கூட்டியே போனதுனால ஒரு 30 வருஷம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு 30 வருஷம் லேட்டமாச்சு. அது என்ன கரெக்டா ஸ்கெட்ச் போட்டவே கரெக்டா வெளியே கொண்டு வந்துருப்பாரு. இது லேட்டானாலும் அவர்கள் லேட்டஸ்டா கொண்டு வந்து அருமையான இடத்தை கொண்டு வந்து சேர்த்தார். பெரியமானவர்களே, இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு ரட்சிப்பை கடந்து வந்தாலும், ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே மாட்டிக்கொண்டு இருப்பீன்னு சொன்னால், தயவு செய்து நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து, ஆண்டவரே உங்களை ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில ஏந்தி கொண்டு வரல, ரட்சகா நான் உங்களை துதிக்கும்படியாக எனக்கு உங்களோட நாமத்தின் வேத புஸ்தகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். உங்களை ரட்சிப்பை தந்தொருளுவீராக. இந்த சங்கீதம் 118:15 சொல்லிருக்க பிரகாரமாக அந்த வசனம் வாசிங்க சொல்றேன். நீதிமான கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். உங்க வாழ்க்கையில உங்க கூடாரத்துல எப்போ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வருகிறதோ அப்போதே கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கி வந்து அவைகள் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். ரட்சிப்பு இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ரட்சிப்புல கடந்து வரணும்னா இந்த ரட்சிப்பு செய்யற காரியம் என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்பு செய்யற காரியம் உங்களை விசுவாசத்துக்கு நேரம் நடத்தும். விசுவாசத்துக்கு நேரம் நடத்தும். அந்த ரட்சிப்பு சும்மா விடாது. உங்களை எப்படி ஆகிலும் நீ அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிக்காக, எப்படி ஆகிலும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடிக்காக, எப்படி ஆகிலும் பிரதர் நான் ரட்சிக்கப்பட இத்தனை வருஷமாச்சு, ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷமாச்சு, ஆனா எனக்கு அபிஷேகமே கிடைக்கல பிரதர். அந்த அபிஷேகத்துக்கு நேராக உன் விசுவாசம் தான் உன்னை வழி நடத்தும். உன்னுடைய அந்த வேலை கிடைக்கல பிரதர், அந்த ஒரு ரட்சிப்பு தான் உன்னுடைய விசுவாசம் வழி நடத்தும். அந்த விசுவாசமாகப்பட்டது அவர் கரத்திலிருந்து அபிஷேகம் இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, உலக பிரகமான ஆசீர்வாதம் சரி, அது அந்த ரட்சிப்பு விசுவாசத்தை கொண்டு வந்து விசுவாசத்தை நிமித்தம் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்காக அது வேலை பார்க்கும். நீ நினைக்கிறது இல்லைங்க, விசுவாசம் எப்போ நீ ரட்சிக்கப்பட்டியோ ரட்சிப்பு செய்யற வேலை தான் விசுவாசத்தை கொண்டு வரும். விசுவாசம் தான் அவருடைய கரத்துல இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது குடும்பத்தை பராமரிக்கும். விசுவாசம் இருக்கா பிரதர்? விசுவாசம் இருக்கு. அப்ப ரட்சிப்பு இல்லையா? ரட்சிப்பு தான் விசுவாசத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் தான் மீண்டும் ரட்சிப்புல வழி நடத்தும். பாருங்களேன், அருமையான ஒரு வார்த்தை சொல்றேன், எடுத்து வாசிங்களேன். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், மார்க் 10:52 வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்களேன், அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே சொல்லுங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ்வளவுதான், வேற யார் விசுவாசம்? ஓ விசுவாசம் உன்னை ரட்சிப்பு கொண்டு வரும். ஓ விசுவாசம் தான். என்ன பண்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட பத்து குடும்பம் எப்படி ஓடுது? குடும்பம் எப்படி ஓடுது பத்து? இல்ல ஓ விசுவாசம் தான் அவன் குடும்பத்தை ரட்சிப்புல கொண்டு வரும். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. உங்க விசுவாசம் தான் பிரியமானவர்களே
கர்த்தருடைய பிரசனத்தை சொல்றேன். உண்மையாவே கர்த்தருடைய காரியங்கள்லாம் சொல்றேன். உங்களுக்கு பாருங்களேன், அது ஒரு வார்த்தை சொல்றாரு அவர் அருமையா. பாருங்களேன், நீங்க ரட்சிப்பு பெற்ற உடனே அவர் சொல்ற ஒரு 51ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவ்வளவுதாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அது முடிஞ்சு போச்சு. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு வருவதற்கு முன்பாக நம்முடைய கண்கள், மாம்சத்துடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய மனதை பிசாசானவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, சத்தியத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, கிருபையை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, இரக்கத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, எப்போதும் தேவனுக்கு முன்பாக நம்மை கோபமுள்ள ஒரு பிள்ளைகளை, பாவமுள்ள பிள்ளைகளை காட்டுவதற்காக, தேவன் நம்ம மேலே கோபாக்கை ஊற்றுவதற்காக, காத்திருக்கிற தேவனை காணப்படுவதற்காக, இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தனித்தனாய் நம்ம மேலே மூர்க்கமாய் வைப்பதற்காக எப்போதும் நம்முடைய கண்களை, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறோம். அதைத்தான் பவுல் சொல்வார், பிசாசு உங்களை மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறோம். அந்த மனக்கண்களின் குருட்டை போக்கும்படிக்காகத்தான் அவர் கேட்கிற காரியம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ ரட்சிக்கப்படவரின் கண்கள் குருடா இருக்கும் என்று சொன்னான். அவர்கிட்ட பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படும்படிக்காக, அந்த ரட்சிப்பு என்னை விசுவாச வழி நடத்தும்படிக்காக, தேவனே ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், ஆவிக்குரிய ஜீவித்திலே நான் பார்வையிட வேண்டும், என்னோட ஆத்மாவிலே பார்வையடைய வேண்டும். அது மாம்சத்துல கண் எப்போதும் தெரியுங்க, அது. ஆனா ஆவிக்குரிய ஜீவித்துல கண்ணு தெரியாது. எப்ப மூடப்பட்டது? ஏதேன் தோட்டத்திலே ஆதம் அந்த பழத்தை சாப்பிடும்போது, ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடும்போது மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டுதான் இருந்துச்சு. அந்த கண்ணு, மாம்சத்தின் கண்கள் பார்த்துதான் அவங்க பறிச்சு சாப்பிட்டாங்க. அது வரைக்கும் ஆவிக்குரிய கண்களும் மாம்சத்தின் கண்களும் ஒன்றாக திறக்கப்பட்டுதான் இருந்துச்சு. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது, அதை பறிச்சு சாப்பிடுறாங்க. ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது, மாம்சத்துக்குரிய கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருந்துச்சு. அதனால ஆவிக்குரிய ஜீவித்திருக்கிற தேவனை பார்க்க முடியல, அவரோட பிரசாந்தத்தை பார்க்க முடியல, அவரோட அபிஷேகத்தை பார்க்க முடியல, அவர் வல்லமை பார்க்க முடியல, அவரோட அக்கனியை பார்க்க முடியல, அவரை தங்கமயமானவரை பார்க்க முடியல, அக்கனி நிறைந்த தெய்வ குமாரனை பார்க்க முடியல, அபிஷேகம் நிறைந்த பரிசுத்தனை பார்க்க முடியல. அதனாலதான் அவங்க வீட்டை விட்டு அல்ல, அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க, வெளியே போன்னு. ஏன்னா பிசாசனும் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கான். அதனாலதான் சொல்லி கேட்கும்போது அவரே கேட்கிறாரு, ஏசு அவனை நோக்கி நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், ஆண்டவரே நான் பார்வை அடைஞ்சாதான், என்னோட மனக்கண்கள் திறக்கப்பட்டால் மட்டுமே தான் என் ரட்சிப்பை பார்க்க முடியும். என் ரட்சிப்பை பார்த்தாதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரத்தை பார்க்க முடியும். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை பார்த்தால்தான் என்னை விசுவாசம் நடத்தும். என் ரட்சிப்பு என்னை விசுவாசம் நடத்துமானவரை என்னை நடத்தும் போது நான் பார்வை அடைந்திருப்பேன். அதை அடுத்த வருஷம் வாசித்து பாருங்க. இயேசு நோக்கி போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் தான் ரட்சிப்போம். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நீ விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்க ஆரம்பிக்கும். நீ ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். உன்னை எதுக்கு தெரியுமா சுகமாக்குறாரு, உன்னை எதுக்கு தெரியுமா குணமாக்குறாரு? நீ பார்வை அடைஞ்சு உலக பிரகாரமா ஓடி போவதுக்காக அல்ல, அவருக்காக மீண்டுமா எழுவி பிரகாசிக்க வேண்டும். அவருக்கு பின் சென்று அவருக்கு அவ்வளவு உழுத்தை நீ அவர் போன பிறகு, அவர் உனக்காக மறித்து 3ஆம் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு அவருடைய வேலையை நீயும் நானும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு பின் சென்றான்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு வார்த்தையை அங்க போட்டு வைத்துக்கிறார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். அவன் பிற்காலத்து ஒரு நல்ல ஒரு வல்லமை உடைக்கணும் மாறினான் என்பதை தல்லாகும் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதேதான் மத்தேயு 9:22 சொல்லும் போது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. ஏன் விசுவாசம் இல்லை, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. வேற யாரையும் ரட்சிக்கல.
உன் விசுவாசம் உன்னை மாத்திரமல்ல உன் குடும்பத்தையும் ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னையும் உன் குடும்பத்தையும் ரட்சிப்புல கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவர் மறைமுகமா சொல்லுவார். பாருங்களேன், 21ஆம் வசனத்துல, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகியும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓர் தொட்டால் இயேசு அவளை திரும்பி பார்த்து, மகளே திறன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரமே அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். அதிகமானவர்களே, நீங்க அவரை தொட்டால், பிரதர் எப்படி விட தொட முடியும்? இயேசு முன்பாக வரலையே. ஒன்னும் இல்லை, உங்க கையில இருக்கிற வேத வசனத்தை நீங்க தொட்டால் சுகமாவீங்க. அப்படின்னா டெய்லி ஒரு வசனம் தொடரணும் இல்ல இல்ல, அதை தொடர்றதுன்றது உங்க நாவினாலே அறிக்கையிட்டால், விசுவாசத்தோடு அறிக்கையிட்டால், விசுவாசம் அறிக்கையிடும் போது அது தொடுவதற்கு சமமாய் காணப்படும். தொட்டு படிங்க. எப்படி அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தொட்டு தொட்டு படிக்கிறோமோ, அந்த பேப்பர்ல கையை வச்சு படிக்கிறோமோ, எழுத்து கொண்டு எழுத்து படிக்கிறோமோ, அது போல வசனத்தை தொட்டு நீங்க படிக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ளாக வசனத்தின் வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். உங்க சரீரத்துல, உங்க நாடி நரம்பு தசை மூட்டு எலும்பு சதைகள்ல கர்த்தருடைய வல்லமையின் வசனம் இறங்கி ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய அந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டு. ஒரு ஜீவன் இல்லாத உறுப்புகளோட ஜீவன் அடையும் பிள்ளைங்க. உண்மையாக அந்த யோவான் 6:6 சொல்லும் போது, என் வார்த்தை என் வசனம் ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. அவனோட வசனம் ஜீவனுள்ள வசனமாக முடியாது. உங்களுக்குள்ள ஜீவன் இல்லாத உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும், ஜீவன் இல்லாத அந்த காரியங்களிலே, ஜீவன் இல்லாத அந்த வியாதிகளே, கட்டப்பட்டிருக்கிற காரியங்களே கட்ட அவிழ்த்து, எந்த உறுப்பு வியாதியிலே கட்டப்பட்டிருக்கோ அந்த கட்டுகளை அவிழ்த்து அந்த உறுப்புகளை கர்த்தருடைய வசனத்தின் ஜீவன் இறங்கி ஆளுகை செய்து அதை புதுப்பித்து புதிய ஜீவனுள்ள ஒரு உறுப்பை மாற்றி அந்த உறுப்பு ஃப்ரெஷ்ஷாய் மாற ஆரம்பிச்சு. நீங்க விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பீங்க. விசுவாசம் எப்படின்னு நடத்த பாருங்க. முதலாவது ரட்சிப்பு விசுவாசத்தை கொண்டு வருது. அந்த விசுவாசம் மீண்டும் ரட்சிப்பு உங்களை கடந்து கொண்டு போகுது. அந்த ரட்சிப்பாகப்பட்டது தெய்வனுடைய கரத்தில் இருக்கிற அற்புதத்தை கொண்டு வருது. அந்த விசுவாசமாகப்பட்டது மகிமையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் விசுவாசத்தா தேவனோட மகிமை காண்பீங்க. இந்த வாரத்தில் நம்ம இதை பார்த்துருக்கோம். அடுத்த வாரத்தில் பார்க்க போறது ரட்சிப்பு எப்படி உங்களை சந்திக்க வரப்போகிறத பார்க்க போறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? நேற்று மீண்டும் வாக்கு மாறாதவரை இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்த வார்த்தையை நீர் கேட்டு, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கர்த்தர் வாழ்க்கையை கர்த்தாவே உங்களை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக, குடும்பத்திலே யாரெல்லாம் ரட்சிப்பை கட்டெழுக்கப்படாமல் இருக்கிறதோ அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இப்போதே அவர்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு சாட்சியம் வாழும்படிக்கு, பரலோகத்துக்கு சாட்சியம் வாழும்படிக்கு தேவன் கருவை பாராட்டுகிறார்கள். அவருடைய விசுவாசம் அவர்களை ரட்சித்து மாற்றும்படி கட்டாவே அவருடைய விசுவாசம் ரட்சிக்கட்டும் அப்பா. அந்த விசுவாசத்தினாலே அவரை சந்திப்பீராக, அந்த ரட்சிப்பினால சந்திப்பீராக, அவருடைய கிருபையின்படியே அவரை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவர் குடும்பத்திலே இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் அப்பா ரட்சிக்கப்படல, அம்மா ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்தை கேட்டு என் அத்தன்படியே ஆம் என்றும் செய்து ஆண்டவர் குடும்பத்திலே குடும்பமாய் ரட்சிப்புகளை வந்து ஆண்டவர் நாமத்தை தொழுது கொள்ள ஆராதிக்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ரட்சகாமை தொழுது கொள்ள சொல்லுகிற அளவுக்கு குடும்பத்தை முழுவதுமாய் ரட்சிப்புகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ரட்சிக்கப்படுகிற நிமித்தம் கர்த்தாவே, பாவியா இருக்கிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாக அந்த பாவி ரட்சிப்புல கடந்து வரும்போது தேவன் அவருடைய பாவங்களை நீக்கி, நீ கர்த்தாவை பரிசுத்த கழுவியை பரிசுத்தப்படுத்தி குடும்பமாய் ரட்சிப்புல கொண்டு வந்து சேர்க்க போகிறபடியால் நமக்கு கோடான நன்றிகளை செலுத்துவோம். கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை ஆசிரியப்பெற கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தை கிரியை செய்து அவர்களை ஆசிரியப்பெறாங்க. வழிநடத்துங்க, காத்துக்கொள்ள ஆசிரியங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you.